எழுப்பு. அப்போ இந்த மூணு தத்துவம் கூடி அறிவை எழுப்பி விருப்பத்தை எழுப்பி செயலை எழுப்புகிறது. எங்கே? இங்கே மூலாதாரத்துக்கு வரும்போதே, மூலாதாரத்துலேருந்து தொப்புளுக்கு வரும்போது அப்படி வந்த நிலையில் மேலே தூக்குறார். அவ்விடத்தில் உயிரினுடைய கலையால் தொழில், வித்தையால் அறிவு, அரகத்தால் இச்சை ஆகிய மூன்றையும் எழுப்பி அவ்வுயிருக்கு துணையாக இப்போ அடுத்து கடுத்துறோம். மானின் எழிலுடைய முக்குணம் எய்தி. இப்போ ராசதம், தாமதம், சாத்தியம் என்ற மூன்று குணமும் இப்போ தான் கூடும். அப்படி மூன்று குணமும் கூடி பிரகிருதி மாயையில் உண்டாகிய அழகு பொருந்திய சாத்வீகம், ராசதம், தாமதம் ஆகிய முக்குணங்களும் சேர்த்து கீழே ஒன்றா மட்டும்தான் இருந்துச்சு, மேல் இப்போ ரெண்டாக இருக்குது. இந்த ரெண்டோடு இப்போ எத்தனைலாம் சேர்ந்து இருக்குது என்பதை கணக்கில் வைத்து கொள்ளுங்கள். மருளோடு மண்ணும் இதயத்தில் சேர்ந்து அதற்கு மேல். எனவே மண்ணோடு மண்ணும் மருளோடு மண்ணும் இதயத்தில் சேர்ந்து அதற்கு மேல் மயக்கத்துடன் இதயமாகிய இடத்தில் சித்தமாகிய கருவியுடன் சேர்ந்து. தொப்புலேருந்து எங்கே வந்துருச்சு? நெஞ்சுக்கு வந்துருச்சு. சித்தம் என்கிற கருவி அதனோடு சேரும். அவ்வாறு சேர்ந்த நிலையில் சொல்றார். அவ்வாறு சேர்ந்த பொழுது அடுத்து என்ன நடக்கிறார்? சித்தத்தால் கண்ட பொருள் இன்னதென்று இயம்ப ஒண்ணா அந்நிலை போய். எனவே அவ்விடத்தில் அச்சித்தத்தால் கண்ட பொருள் இன்னதென்று அறியாமல் மயங்கி கிடந்த உயிரை கண்டமாகிய இடத்தில் சேர்த்து. இப்போ நெஞ்சிலிருந்து கண்டத்துக்கு வந்தாச்சு. இங்கே வரும்போது 25 கருவி வேண்டும். ஏற்கனவே 3 இருக்குது, மீதி 22 பேர் சொல்கிறார். அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. எனவே கொண்டு நியமித்து அற்றை நாள் கொடுப்ப. இந்த வாசகம் தான் ரொம்ப முக்கியங்க. அந்த கண்டத்தில் இருக்கிற உயிரை புருவ மத்தி கொண்டாந்து விட்டான் பார்த்தீங்களா, அந்த இடம்தான் அற்றை நாள் கொடுப்ப. இங்கிருந்த உயிரை இங்கே கொண்டாந்து விட்டங்காட்டி தான் என்ன பண்ணியிருக்கிறோம்? எழுந்திருந்திருக்கிறோம் காலையில். அப்போ நாம் எழுந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் அவன் கொடுத்த நாள். கொடுத்தது அவன், அவனுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்கணும். இந்த சாமி எனக்கு என்ன கொடுத்துச்சு? உன்னை ஒரு கணம் நினைச்சாருன்னா தூங்குறால தூங்கவே விட்டுருவாரே. அப்போ அற்றை நாள் கொடுப்ப அந்த சொல் ரொம்ப முக்கியங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் இந்த கடவுள் மறுப்பாளர் போன்று இருக்காங்க பாருங்கள், நம்ம வீட்டிலே இருப்பாங்க ஆள், அவங்களாம் இந்த படித்தாவது காட்டுங்க, காதலியாவது போட்டு வைங்க. ஊதர சங்க ஊதி வைப்போம், வெடிகிற அன்னைக்கு வெடிக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு முன்னாடி நம்புறேன் அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் மெல்ல பின்னாடி போய் கொஞ்சம் அசை போட்டு பார்ப்பாங்க. என்னமோ சொன்னாங்களே அப்படி தான் இருக்குமோ அது அப்படின்னு. ஏன்? அவங்களுக்கு கொஞ்சம் தன்மான இடம் கொடுக்காது. நாம் இவ்வளோ நாள் இந்த கொள்கையில் இருந்துட்டோம், அவங்க சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் கேட்டக்கூடாதுன்னு இருக்கும். நாம் என்ன பண்ணோம்? காதில் போட்டு வைப்போம் அப்படின்னு ஊத சங்க ஊதி வைக்கிற மாதிரி வச்சிடணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது வெளியே போகிறீங்க, இந்த புத்தகத்தை அவர் படித்து பார்த்துட்டு இருப்பார், என்னமோ எழுதியிருக்குதே இது அப்படின்னு. எனவே நம்ம அறிவில் நமக்கு மிக தெளிவாக இதையெல்லாம் அருளாளர்கள் சொன்னது. நீங்களும் நானும் ஒரு புத்தகம் எழுதுகிற வாத்தியார் எழுதுனதில்லை. இதை சொன்னவர் உமாபதி சிவம் என்கிற அருளாளர். அதுதான் இங்கே இருக்க முக்கிய செய்தி. அதுதான். ஆனால் சொன்னார் அற்றை நாள் கொடுப்ப. அந்த அற்றை நாள் கொடுப்ப அப்படிங்கிற அந்த வாசகம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான தொடர் என்பதை நீங்கள் பார்க்கணும். எனவே வாறு பெருமான் கொண்டு வந்து அற்றை நாள் கொடுப்ப. அதுக்கு என்ன உரை கொடுத்துருக்கா பாருங்கள். கண்டமாகிய அவ்விடத்தில் கனவின் கண்ணே முன்னே உள்ள புருடன் பிராணன், அதாவது புருடன் பிராணவாயு சித்தம் ஆகியவற்றுடன். இப்போ 3 வந்துருச்சுங்களா? மூலாதாரத்தில் இருக்கும்போது புருடன் மட்டுமே, உந்திக்கு வரும்போது பிராணன், நெஞ்சுக்கு வரும்போது சித்தம். 3 ஆச்சு. இப்போ 3 போக 22 கருவிகள் என்னென்னு பட்டியல் சொல்ல போகிறார். பார்த்துக்குங்க. இப்போ சொல்லக்கூடும்போது இந்த 3ஓடு என்னென்ன சேருது? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகிய 5 புலன்கள் 5 ஆச்சு. பேசுதல், நடத்தல், கொடுத்தல், கழித்தல், இன்புறுதல் ஆகிய தொழில்கள் 5. 5 5 10 ஆச்சு. மனம், அகங்காரம், புத்தி 3 ஆச்சு. அப்போ 5 × 5 10 13 ஆச்சு. அந்த கரணங்கள் 3. அதுக்கப்புறம் காற்று அப்படின்னா 10 வகையான காற்று. அதில்
ஏற்கனவே ஒரு காற்று வந்துருச்சு பிராணன், மீதி 9 காற்று அப்படியே படிக்கிறார் பாருங்கள். மலக்காற்று, அதுக்கு பேர் வடமொழியில் அபானன்னு பேர். தொழில்காற்று வியானன் என்று பெயர். ஒலிக்காற்று உதானன் என்று பெயர். நிறவு காற்று சமானன் என்று பெயர். அதுக்கப்புறம் தும்மற்காற்று நாகன் என்று பெயர். விழிக்காற்று கூர்மன் என்று பெயர். அதுக்கப்புறம் கொட்டாவிக்காற்று கிருகரன் என்று பெயர். இமைக்காற்று தேவதத்தன் என்று பெயர். வீங்காற்று தனஞ்சயன் என்று பெயர். ஆகிய 9 என சேர்ந்த 25ஐயும் முதல்ல அங்கே சொல்லும்போது 3 ஏற்கனவே இருந்துச்சு. அப்போ அந்த 22 என்னன்னு சொல்லும்போது ஐம்புலன்கள் 5, பேசுதல் நடத்தல் நிற்றல் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் 5, அதுக்கப்புறம் நமக்கு சொல்லப்பெறுகிற வகையில் இந்த 5ஓடு அந்த 5 சேர்ந்து 10 ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கரணங்கள் அதில் 4 சொன்னார், 1 போக மீதி இருக்கிற 3 இதையெல்லாம் கொண்டு வந்து இப்போ 9 வகையான காற்று. எனவே இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா மொத்தம் 23 ஆச்சு, 2 ஆச்சு. ஏற்கனவே 3 இருக்குது, மொத்தம் 25 கருவிகள் சேர்ந்து தான் இப்போ எங்கே நிற்கிது? கண்டத்தில் நிற்கிது. இப்போ கண்டத்தில் இருக்கிற உயிர் மேலே ஏறி புருவ மத்திக்கு வரணும். கண்டத்திலேயே இருக்குமானால் கனவு நிலை என்று பெயர். நாம் கனவு காணுதல் கண்டத்தில் தான் நிகழும். நம் உயிர் கண்டத்தில் நிற்கும்போது கனவு காணும். கண்டத்தை விட்டு மேலே ஏறிச்சுன்னா நனவுக்கு வந்துடும். இப்போ நனவுக்கு வரும்போது 15 கருவி அதனோடு கூடும். பாருங்கள், பண்டை இருவினையான் முன்புள்ள இன்பத் துன்பங்கள் மறுவும் வகை அங்கே மருவி, முன்பு செய்த இருவினைகளுக்கு ஏற்ப முன்பு நல்வினைக்கண் இன்பத் துன்பங்களை நுகரச் செய்தவாறு கனவின் கண்ணும் இருவினின் நுகர்ச்சி உண்டாவதை அறிந்து. கனவின் கண்ணும், கனவு காணுவதில் கூட வினை இருக்கிறது மறந்துடாதீங்க. கனவுக்கு வினை உண்டா? உண்டு. சைவ சித்தாந்தம் கனவுக்கும் வினை உண்டுங்க. என்ன கொடுமை சார் இது? என்ன பண்ணுறது? நமக்கு கொடுமையாகத்தான் தெரியுது. ஆனால் கனவும் வினை சம்பந்தப்பட்டது. கனவில் காண்பதும் வினைதான். நீங்கள் கனவில் யாருக்காவது ஒரு கொடை கொடுத்தீங்கன்னா புண்ணிய கணக்கில் சேரும். யார்ட்டையாவது எடுத்தீங்கன்னா பாவ கணக்கில் சேரும். இப்போ கொடுத்தா ஒரு புண்ணியம், எடுத்தால் பாவ கணக்கில் சேரும். பார்த்துக்கொள்ளுங்க. எனவே கனவின்கண் இருவினை நுகர்ச்சி உண்டாவதை அறிந்து அந்நுகர்ச்சியின் பொருந்தச் செய்து, இப்போ மேலே கொண்டு வராது, உருவுடன் நின்று ஓங்கு நுதலாய ஓலக்க மண்டபத்தில் பூங்கருவியெல்லாம் புகுந்து ஈண்டி. புருவ மத்திக்கு ஓலக்க மண்டபம் பேர். அத்தானி மண்டபம்னு சொல்லணும். அரசன் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செலுத்துகிறது போல உயிர்கள் புருவ மத்தியில் வந்து அமர்ந்து ஆட்சி செலுத்துகின்றன சொன்னார் பாருங்க. ஆக பின் அதற்கு மேலான நெற்றியின் இடமாகிய ஓலக்க மண்டபத்தில் பருவுடன் சேர்ந்து நின்று கனவின்கண் செயல்படாமல் இருந்து அரிகருவிகள் ஞானேந்திரியங்கள் ஆகிய மெய் வாய்க்கண் மூக்கு செவி என்னும் 5 தொழிற்கருவிகள் ஆகிய பேச்சு கால் கை எருவாய் கருவாய் என்னும் 5 ஆக 10 கனவில் செயல்பட்ட 25 சேர்த்து 35 கருவிகள் பொருந்தி செயல்படுமாறு செய்து நீங்காத முன்னை மலத்து இருள் மூடாவகை. முன்னே விட்டு நீங்காத நிலை மறைத்து நின்ற ஆணவ மலமாகிய இருள் மீண்டும் கூடாதபடி, அதனால் மாயை மீண்டும் மயக்கமாகிய ஆணவ மலம் சேராத வண்ணமாக அகத்து துண்ணும் இருள் நீக்கும் சுடரே போல். பெருமான் எப்படி இருக்கிறாரு? வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சோம்னா வீட்டில் இருக்கிற இருளை நீக்குகிற அந்த சுடர் எப்படி இருக்குதோ அது போல அப்படிங்கிறார். எனவே வீட்டினுள் நெருங்கி இருக்கும் இருளை நீக்குகின்ற விளக்கை போல அந்நிலையில் சூக்குமம் உடல் உருவில் செய்து, எனவே அந்த நிலையில்
நுண் ஓசை சூக்கும ஓசை என்று சொல்லக்கூடிய நிலையில் நினைவோசை பைசந்தி என்று பெயர், மிடற்றோசை மத்திசை என்று பெயர், மத்திமை என்று பெயர். இவ்வாறு செவி ஓசைகளை முதலானவற்றை அவற்றை வாக்குகளை எல்லாம் கூட்டி ஒளிமிகுந்த தொழிலுக்கு உரியர் ஆக்கி, ஒளிமிகுந்த தொழிலருக்கு உரியர் ஆக்கி பணித்த அறம் போற்றி. இவ்வாறு பெருமான் உயிரை வெவ்வேறு தொழிலுக்கு உய்வர் வகை ஆக்கச் செய்து அவ்வைந்தெழுத்தை செலுத்துகின்ற அறம் கருணை காப்பதாக, அந்த பெருமானுடைய அறக்கருணை எம்மை காப்பதாக அப்படின்னு கொடுத்துருக்கிறார். இது தத்துவங்கள் பெயர் இருந்தால் தான் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப படிக்கும்போது புரியுங்க. உங்களுக்கு 28வது பக்கம் பாருங்கள், கீழே அந்த கருவியின் பெயரை பூரா கொடுத்துட்டார். கனவில் புருவ மத்தியில் இருக்கும் அப்படின்னா எத்தனை கருவி? நனவில், ஆக நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படக்கம் என்ற 5 இடத்திலும் அந்த 35, 25, 3, 2, 1 அது என்னென்னங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கிறார். இவ்வாறு அந்த உயிருக்கு அற்றை நாள் கொடுப்ப. அப்போ இறைவன் நாள் கொடுக்கலைன்னா நமக்கு என்ன ஆகும்? விழிப்புக்கு வரமாட்டோம். விழித்திருந்ததுன்னா உறக்கத்துக்கு போக மாட்டோம். அப்படி இதையெல்லாம் உரிய வண்ணமாக உயிரை ஓய்வு எடுக்கும் வண்ணமாக அறிவுறுத்தி திருத்தம் செய்கின்ற கருணை எம்மை காப்பதாக என்பது தான் நம்ம இப்போ கடைசியாக பார்த்த 7வது வணக்கம். இனி சரி, நல்லா நினைவு வைத்துக்கணும். ஒரு கதை சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாருங்க. நீங்கள் கதைன்னு நினச்சிட்டு மொத்தத்தையும் விட்டுறக்கூடாது. தில்லையில் ஆடிட்டுருக்கிறார். ஏன் ஆடுறாரு? 3 தொழில் செய்வதற்காக ஆடுறார். அது யாருக்காக? உயிர்களுக்காகத்தான் முத்தொழில் செய்து கொண்டு இருக்கிறான். அந்த முத்தொழில் செய்து படைத்து காத்து அழிக்கிற அந்த தன்மை எது போல அப்படின்னு கேட்டால், உடம்பே இல்லாத உயிர்களுக்கு உடம்பு கொடுப்பதற்காக. அப்படி கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு? முதல் உடம்பு, 2வது உடம்பு, 3வது 5 வகையான உடம்பை கூட்டி அதில் அறிவு வேறுபாட்டுக்கு தக்கவாறு தூள உடம்பை கொடுத்து, அந்த தூள உடம்புக்குள்ளே புகுந்த உயிருக்கு எல்லாருக்கும் இப்படி செஞ்சாலும் அதை மனித சட்டையில் எப்படி செய்கிறார் என்பதை சொல்லி அதில் அந்த உபகாரத்தையெல்லாம் சொல்லி முடித்து 10 மாதம் ஆன பிறகு இறைவனை மறந்து கிடக்கக்கூடிய நிலையில் அந்த உயிருக்கு அடுத்து அவன் என்ன செய்கிறான் அப்படிங்கும்போது பண்டாரியாக நிற்கிறான். எப்படியா பண்டாரியாக இருக்கிறாரு? கீழேருந்து மேலே கூட்டிகிட்டு வராரு, மேலேருந்து கீழே கூட்டிகிட்டு போகிறாரு. இதெல்லாம் செய்யக்கூடிய நபராக இருப்பதனால பண்டாரியாக நிற்கிற திறம் எம்மை பாதுகாப்பதாக அப்படின்னார். சரி, இந்த பண்டாரி என்று சொல்லக்கூடிய அந்த செயலை அவன் எப்படி நடைமுறைப்படுத்துகிறான் என்பதை அடுத்த பகுதியில் சொல்லப் போகிறார் ஆசிரியர். அடுத்த பகுதி பக்கம் 29 கடைசி பத்திக்கு முன்னாடி பாருங்கள். வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் ஒருகால் அவியாது மண்டி எரியும் பெரும் தீ மாற்றுதற்கு தின்திரள் சேர் வல்லார்கள் வல்ல வகையான் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கியந்து சொல் காலை முட்டாமல் செய்வினைக்கும் முச்சை வினைக்கும் செலவு பட்டோரை தீட்டும்படி போற்றி. பெருமான் செய்கிற அடுத்த கட்ட உதவி என்ன பண்ணுறாரு? உடம்பை கூட்டி வச்சுட்டாரு. மூலாதாரத்து புருவ மத்தியில் கொண்டாந்து ஆட்சி செய் அப்படின்னு ஆட்சியை நம்ம கையில் கொடுத்துட்டார். நாம் என்ன பண்ணுறோம்? ஆட்சியை நம்ம ஆட்சியா, என்ன வேணாலும் செய்யலாமையா அப்படின்னு நமக்கு தோணலாம் செஞ்சிட்ருக்கோம். நம்ம ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன், ஏன் உங்கள் உதவியால் தான் அந்த சீட்டில் நான் உட்காந்துருக்கிறேன், எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்போமா அவர்கிட்ட? நமக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறோம். அது மாதிரி சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செலுத்துகிறோம். எதையெல்லாம் ஆட்சி செலுத்துகிறோம் அப்படிங்கிறத சுவையான பகுதியாக தத்துவ கூட்டத்தை வைத்து ஆசிரியர் இங்கே காட்டியிருப்பதனால அந்த பகுதி அடி பாருங்கள். இறைவன் சகல அவத்தையில் எல்லா கருவிகளும் கூட்டி செயல்படுத்தும் நன்றியை மறந்து உலக நுகர்வுகளில் ஆசை மிக்கு நமக்கு இறைவினுடைய விருப்பத்தில் இறை இன்பத்தை அனுபவிப்பதை விட
உலகியல் அனுபவிக்கிற இன்பம் தான் பெரிது என்று கருதி நிற்கிறோம். அதனால் அவ்வாறு நுகர்வாகி ஆன்மாவுக்கு சொல்லார், உண்டி பொருட்டால் ஒரு கால் அவையாது. எல்லாருமே எப்படி சொல்லலாம், இப்போ நம்ம இருக்கிறோமுங்க, நமக்கு பசி என்பதே இல்லைன்னா என்ன ஆகும்? யாரும் வேலைக்கு போக வேண்டியதில்லை, யாரும் தொழில் பண்ண வேண்டியதில்லை. ஏன்? பசிக்குது, நாளைக்கு சோறு வேணுமேனு இன்றைக்கி வேலைக்கு போய் சம்பாரித்து டெபாசிட் பண்ணி வச்சு உட்காந்துட்ருக்குறோம். பசி என்கிற துன்பமே இல்லைன்னு சொன்னால் யாராவது வேலைக்கு போவோமா என்ன? இப்போவே நிறைய பேர் தமிழ்நாட்டில் வேலைக்கு போகிறதில்ல. ஏன்? எங்கே போனாலும் வடநாட்டுக்காரங்க தான் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. ஹோட்டல் கடைக்கு போனோம்னா அவங்க தான் வேலை செய்கிறாங்க, ஒரு சிவில் ஒர்க்கு போனோம்னா அவங்க தான் வேலை செஞ்சுருக்காங்க. நம்ம எல்லாம் எங்கே போயிட்டானே தெரியல, வேறு கடைக்கு போயிட்டாங்களாட்டுருக்கு இல்லைங்களா? 8 கோடி மக்கள் இருக்கிறோம், வேலை இல்லை வேலை இல்லை. ஆனால் வந்து வேறத்தும் வேலை செஞ்சுருக்காரு, நீ என்னப்பா பண்ணிகிட்ருக்கிற தெரியல. அதெல்லாம் சொன்னால் தவறாக போயிடும், குத்தமாக போயிடும். நமக்கு தெரியுது இல்லையா, உலக போக்க பார்க்குறோமில்ல. எனவே நம்ம நிலை இதுதான். எனவே இறைவன் செய்கிற உதவி என்ன அப்படிங்கும்போது, இந்த உயிரை உடம்பு கூட்டுக்குள்ளே புகுத்தி கீழேருந்து மேலே கூட்டிகிட்டு வந்தார். புருவமத்தில் உட்காந்துட்டு, தம்பி ராஜ்யம் உன்னது ஆள் அப்படின்ட்டார். உடனே நாம் என்ன பண்ணோம்? கண்ணே இங்கே வா, இதை பார், வாய் இதை பேசு, இதை கேளு அப்படின்னு இந்த 5 பேர்த்தையும் பிடிச்சி ஏவல் பண்ணி என்னெல்லாம் பேசக்கூடாதோ பேசி, பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்து, இப்படி நம்ம ராஜ்யம்யா என்ன வேணால் பண்ணிக்கலாம். சாமி கையை கட்டி கம்முனே நிற்கிறார். ஏன் அவர் ஒருத்தர் இருக்கிறார், அடவிடி அவர் நம்மாலியா. அவர் என்ன பண்ணால் தெரியுங்களா? நம்ம பண்ணுறதெல்லாம் எழுதிக்கிட்டே வந்தார். என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ண, நான் சும்மா டைரி எழுதி, என்னமோ டைரி எழுதுறாராம், வச்சுக்க போ அப்படின்ட்டோம். நம்ம கதையைத்தான் அவர் எழுதிட்டுருக்கிறாருன்னு தெரியல. அவர் நம்மளை அப்படி கொண்டாந்து ஆட்சியில் உட்கார வச்சு நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் கண்காணித்து கொண்டு ஓலையில் எழுதுகிறானுங்க இறைவன். அப்படி எழுதுவது எதற்காகனா, அப்போ தான் அடுத்த பிறப்பில் நீ இப்போ செஞ்சதெல்லாம் கணக்கு போட்டு கொடுக்கறதுக்காக. நாம் என்ன நினச்சிட்ருக்குறோம்? நம்மளை யாரும் கண்காணிப்பதில்லை, நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு நினச்சிட்ருக்கிறோம் இல்லையா? கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாயான்னார். அந்த செயலை இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். யாருக்கு? எல்லா உயிருக்கும். மறந்துடாதீங்க, நமக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக டிவி போட்டு கண்காணிக்கிறாரா என்ன? இல்லை, கோடான கோடி உயிரையும் இறைவன் கண்காணிப்பு வலயத்தில் வைத்திருக்கிறான். அதான் அடுத்த வணக்கம். இப்போ இந்த நம்ம படித்த பகுதியில் அந்த எண்ணிக்கை கொடுத்துருக்கிறார் 28. இப்போ 29 என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாருங்கள். பசி என்ற ஒன்றால் தான் மொத்த உலகம் இயங்குது. பசி என்பது இல்லைன்னா யாருக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிங்கம் ஒரு மானை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, மானு புல்லை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது பாட்டு அப்படியே இருக்க போகுது. அப்போ பசி என்பது ஒரு பெரும் நோய், பெரும் துன்பம் அப்படின்னு சொல்ல பாருங்கள். வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது மண்டி எரியும் பெரும் தீ மாற்றுதற்கு தின்திரள் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து சொல் காலை முட்டாமல் செய்வினைக்கும் முச்சை வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும்படி போற்றி. பெருமான் செய்கிற செயல் பட்டு ஓலை அப்படின்னார். இந்த ஓலை பேர் பட்டோலை அப்படின்னு சொல்வது. அப்படியே உரை பாருங்கள். வேட்கை மிகும் இறைவன் சகல அவத்தையில் எல்லா கருவிகளையும் கூட்டி செயல்படுத்தும் நன்றியை மறந்து உலக நுகர்வுகளில் ஆசை மிக்கு. வேட்கை மிகும் என்பதுக்கு ஆசை மிகும் அர்த்தம். இது இறைவன் உதவியை மறந்துட்டு உலகத்தின் மீது ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அது எப்படி? உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது.
உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது. பிறகு மண்டி எரியும் பெருந்தீ மாற்றுதற்கு. அப்படியே உரை பாருங்க. உண்ணும் உணவிற்காக ஒரு பொழுதும் தனியாமல் மேலோங்கி நிற்கும் பசியாகிய பெருந்தீயை மாற்றுவதற்காக. எல்லாரும் உழைப்பது, செல்வத்தை தேடுவது எல்லாம் எதுக்கு? இந்த வயிற்றுக்கு தான். இந்த உணவு என்கிற ஒன்று நமக்கு இன்றியமையாதது. அந்த அவ்வை பிராட்டியார் தான் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, வயிறே உன்னோடு சேர்ந்து வாழ்தல் அரிது, உங்களோட போராட முடியலையா? ஏன் நாளைக்கு சோறு கிடையாது, இன்றைக்கி சேர்த்து சாப்பிட்டுக்கன்னா கேட்க மாட்டேங்குது. நாளைக்கு உனக்கு பட்டினி போட போகிறேன், இப்போவே வேணுங்கிறத வச்சுக்கினா ஸ்டாக் பண்ணி வச்சுக்குமா என்ன? இல்லை. சரி, நேற்று தானே சாப்பிட்டு இப்போ கம்முன்னு இருந்தால் இருக்குமா என்ன? இல்லை. அப்போ நேற்று சாப்பிட்டது போதுன்னாலும் கேட்க மாட்டேங்குது. சரி, நாளைக்கு தான் இன்னொரு நாளைக்கு வேண்டாம், இரவு உணவு போய் சாப்பிட்டுக்கன்னு சொன்னால் கேட்டு கம்முன்னு இருக்குமா என்ன? எனவே உன்னோடு வாழ்தல் ரொம்ப கொடுமை அப்படின்ச்சு. அப்படின்னு அவ்வை பிராட்டியார் வயிற்றோடு வாழ்வது கொடுமைன்னா. ஏன்? அப்பப்போ வேணும், சூடாகவே தான் கேட்குது. ஆறி போச்சுன்னா தூக்கி அப்படி தூக்கி போடும். வாழ்க்கை பூரா சம்பாரிச்சு கொண்டு மாடாக உழைச்சி கொண்டு போட்டால் சூடாக கூட போட மாட்டேங்க வீட்டில். உங்களுக்கு அதை விட என்ன வேலைன்னு கேட்குறமா இல்லையா? ஒரு மனுஷன் காலையில் போய் சாயந்தரம் வரான், ஒரு சூடாக ஒரு செஞ்சு கொடுக்க மாட்டிங்களா என்ன? இப்படி தான். அப்போ ஒரு சான் வயிற்றுக்குத்தான். சிலர் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, 2 இட்லி சாப்பிடுவார், அதுக்கு 2 வகையான சட்னி வேணும்பார். இந்த மனுஷன்கிட்ட நான் வாழ்கிற வாழ்க்கை இருக்குதேன்னு நெந்து போய் கிடக்கிறவங்க இருப்பாங்க. சில வீட்டில் ஒன்று இருக்குது, இன்றைக்கி சாம்பார் வச்சா பிரிட்ஜில் வச்சு காய்ச்சி கொடுத்தா அவர் பாட்டு கம்முன்னு சாப்பிட்டு போயிடுவார். சுடு பண்ணி சாப்பிட்ருவார், கேட்கவே மாட்டார். அப்படி சில பேர்த்துக்கு வாச்சிருக்கோம். சில பேர்த்துக்கு அப்பப்போ செஞ்சு கொடுத்தாலும் அது கலராக இருக்கணும், இல்லைன்னா போச்சு, வீட்டில் தட்டு பறந்து போயிடும். அப்படி தான் இருக்குது. பசி பறக்குதுலையே தட்டு பறக்கும். இதெல்லாம் அவங்கவுங்க கொடுத்த வரம். இறைவன் யாருக்கு என்னென்ன வரம் கொடுத்துருக்கிறாருன்னு அவங்கவுங்களே பரிசோதனை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இங்கே சொல்கிறாரு, இறைவன் நமக்கு பட்டு ஓலை தீட்டுகிறான்னு சொன்னார். அதுதான் உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது மண்டி எரியும் பெருந்தீ மாற்றுதற்கு. அப்படி உரை பாருங்க. உண்ணும் உணவிற்காக ஒரு பொழுதும் தனியாமல் மேலோங்கி நிற்கும் பசியாகிய பெருந்தீ மாற்றுவதற்கு தின்திறசேர் வல்லார்கள் வல்ல வகை தொழில் புரிந்து திண்ணிய ஆற்றல் மிக்க வலிமை உடையவர்கள் தமக்கு ஏற்றவாறு தொழில் செய்யும் போது எல்லாரும் எப்படி பண்ணுறாங்க? எல்லாம் உடனே ஒருங்கிசைந்து அவர்கள் செய்யும் எல்லாவற்றுக்கு தாமும் அவர்களுக்கு ஒன்றாய் சேர்ந்து உடனாயிருந்து. யார்? இறைவன். பண்டாரியாக இருக்கிறான் இறைவன். நீங்கள் செய்கிற தொழிலுக்கு அவன் என்னவா இருக்கிறான்? கூட உடனாக நிற்கிறான். உடனாக இருந்து சொல் காலை முட்டாமல் செய்வினைக்கும் வினைகள் செய்வதை சொல்லும் காலத்து இடையறாமல் ஏறுகின்ற எதிர்வினையாகிய ஆகாமிய வினைக்கும் முன் செய்வினைக்கும் செலவு செய்வினைக்கும் முன் செய்து அத்துவாவில் கட்டப்பட்டிருக்கும் பழவினையாகிய சஞ்சிதத்துக்கும் நுகர்ந்து கொண்டிருக்கும் ஊழ்வினையாகிய பராதத்த வினைக்கும் பட்டு ஓலை தீட்டும்படி போற்றி மூன்றற்கும் முறையான கணக்கு எழுதி வைத்து நுகரச் செய்கின்ற கருணை எம்மை காப்பதாக. இப்போ பெருமான் என்ன பண்ணியிருக்கிறாரு? நாம் இதுகாரும் எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோன்னு அவர்கிட்ட டைரி இருக்குது. இன்றைக்கி இந்த பிறப்புக்குள்ளே உட்பட்ட நாள் தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் என்னென்ன வினை செய்திருக்கோன்னு கணக்கில் வச்சுருக்கிறார். இந்த வினை செய்ததுனால என்னென்ன வினை வரப்போகிற கணக்கு தனியாக இருக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கு புத்தகத்தை வச்சு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கணக்கு நினச்சி பாருங்கள். அப்படி யார்? மனித சட்டைக்கு மட்டுமல்ல, கோடான கோடி உயிர்களுக்கும் அது விதிக்கப்பட்டு இருக்கிறது. இப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாராயா? ஆம், எழுதி வச்சுக்க. அது எங்கே இருக்கும்? தத்துவ அடிப்படையில் புத்தி தத்துவத்துக்குள்ள ஸ்டோரேஜ் முழுக்க இருக்குது. அந்த புத்தி தத்துவத்துக்குள்ளே
நம்ம சொல்லணும்னு இப்போ எப்படி நம்ம ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறோமா இல்லையா, அதுக்கு ஒரு 10 நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் இன்கமிங் கால் என்ன, அவுட் கோயிங் கால் என்ன, மிஸ்டு கால் என்ன, ரிசீவ்டு கால் என்ன, எவ்வளோ நேரம் பேசணும், யார்கிட்ட பேசணும், எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுருக்குதா இல்லையா? ஆம், அதெல்லாம் உள்ளுக்குள்ள சேட்டலைட்டில் மொத்தமும் இருக்குது. நீங்கள் வேணால் உங்கள் ஃபோனில் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஒரு ஆள் கூப்பிட்டா டெலீட் பண்ணிவிடு அப்படின்னு நீங்கள் வேணால் அது தெரியாமல் மறைச்சி வச்சிடலாம். ஆனால் இந்த எண்ணுக்கு இத்தனை மணிக்கு ஒரு அழைப்பு வந்தது என்பது சேட்டலைட்டில் இருக்குதில்ல. அரசு பார்த்து கருதுமானால் மொத்தத்தையும் எடுத்துக்கொள்ளும். இந்த ஃபோனுக்கு எத்தனை வந்திருக்குன்னு கூப்பிடியான்னு போட்டால் டேட்டா பூரா கையில் கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த செல்ஃபோன் எத்தனாம் தேதி வாங்கினாங்க, எப்பப்பெல்லாம் சுவிட்ச் ஆஃப் செஞ்சார், எப்போ ஆன் பண்ணார், எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாரு, இந்த நேரம் இந்த இடத்துல இருக்கிறாருங்கிற வரைக்கும் கண்டுபிடிக்கிறோமா இல்லையா இன்றைக்கி? அப்போ உங்களை நீங்கள் மறந்துடவே கூடாது. செல்ஃபோன் உங்கள் கையில் இருக்க வரைக்கும் உங்களை ட்ராக் பண்ணுவது எளிது. நீங்கள் கண்காணி வளையத்தில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற சாட்சி இல்லைவா? அது மாதிரி இப்போ அந்த ஃபோன் என்பது தான் நம்ம உடம்புங்க. உயிர் என்பது தான் சிம் கார்டு. இந்த சிம் கார்டை உடம்புக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறான். டோட்டலாக அவன் கவரேஜில் இருக்குது. இந்த உடம்பு இயங்குவதற்கு சிம் கார்டு இன்றியமையாதது. எது? உயிர் என்ற பொருள் இன்றியமையாதது. இந்த உடம்பும் உயிரும் செயல்படணும்னா ரீசார்ஜ் முக்கியமா இல்லையா? முக்கியமாக ஒன்று. போஸ்ட் பெய்டாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா ப்ரீபெய்டாக, மொத்தத்தில் ஏதோ ஒரு மொத்தத்தில் காசை கட்டி தானே வாங்கணும். அது மாதிரி நாம் எதை கட்டி வாங்கியிருக்கிறோம்? செஞ்ச வினையை கொண்டு வாங்கியிருக்குது இந்த செட்டு. ஒருத்தர் நல்லா இருக்குது, ஒரு ஆளாளுக்கு ஒரு செட்டு வச்சுருக்குறோம். ஏன் செட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சிம்மு ஒன்று தான் இல்லைங்களா? ஒத்துனூண்டு சிம்மை தூக்கி உள்ளே போட்டால் எந்த செட்டுக்கு வேணால் போட்டுக்கலாம்ல. அந்த மாதிரி இந்த கூட்டுக்குள்ளே எந்த உயிரையும் பொருத்தலாம். ஆனால் இது மட்டும் டிசைன் பொறுத்து காஸ்ட்லி வேறுபட்டு இருக்குது. அவ்வளோதானே வித்தியாசம், அவ்வளோதான் வித்தியாசம். எனவே ஒவ்வொரு உயிரும் கண்காணிப்பு வளையத்தில் இருக்கிறது என்பதைத்தான் பட்டோலை தீட்டும் படி போற்றி என்று குறித்திருக்கிறார். இதனுடைய விரிவு இங்கே கொடுக்கப்பட்ட செய்தி. இதை வைத்து கொண்டு பெருமான் என்ன பண்ண போகிறார்? அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா, அது என்ன என்பதை பெருமானுக்கு அமுது செய்த பிறகு சிந்திப்போம். நாமளும் ஒரு சிறு தேநீர் பருகிவிட்டு தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.